ஏற்பாடுகள்லாம் வந்து கடந்த முறை நிறைய சில ஃபெயிலியர்லாம் லேப்ஸ் எல்லாம் இருந்தது. அந்த மாரி குறைகள்லாம் இருக்கு அதுல இந்த என்ன முறை. ஃபெயிலியர் இருந்தது ஏன்னா சார்? நீங்க வேற எனக்கு வேற பிரமிப்பா இருக்குது. 30,00,000 பேருன்றீங்க. ஆமா, என்ன ஃபெயிலியர் இருந்தது? தண்ணி இல்லாம எல்லாமே சிக்கலா இருந்தது. ஆ இப்ப தண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க, ரெஸ்ட் ரூம் ரெடி பண்ணியிருக்காங்க. அங்க பார்க்கிங்கான வசதி 200 ஏக்கர்ல பார்க்கிங் போடுறதுக்கான ரூட் மேப் போட்டிருக்காங்க. வரக்கூடிய மாவட்ட செயலாளர்களுக்கெல்லாம் ஒரு இடத்துல வண்டியை எங்க நிப்பாட்டணும், இங்க வேனை எங்க நிப்பாட்டணும், பஸ் எல்லா வேலையும் ரொம்ப சிறப்பா நடந்துட்டு இருக்கு. விக்கிரவாண்டி மாநாடோட பாதுகாப்பையும் அரசாங்கம் தான் கொடுக்கணும். மிக மிக அரசாங்கத்தை தாண்டி விஜய் அவர்களின் தொண்டர் அணி வந்து களத்துல இறங்கி அந்த மாநாடை சக்சஸ்ஃபுல்லா நடத்துவோம். இல்ல கடந்த முதல் மாநாட்டுல பார்த்திருக்கோம் இதெல்லாம். அதை பார்த்து பயந்து உருண்டு திமுக அணிலிருந்து தூக்கத்தை இழந்து அடுத்த விஜய் அவர்களின் என்ன கூட்டம் நடத்தினாலும் எப்படி எப்படிலாம் இடையூறு கொடுக்கலாம்னு சொல்லி நம்ம பார்த்தோமே. தொடர்ச்சியாக சிவானந்த சாலை போராட்டத்துல எல்லாத்தையும் உடைச்சு போட்டு போயிட்டாங்க. அப்புறம் நாமளே செலவு பண்ணோம். தாவேக்கா பண்ணுச்சு. ஆமா தானே? செலவெல்லாம் பண்ணி அந்த மாதிரி எந்த சிக்கலும் வந்துடக்கூடாது. திமுக ப்ரோக்ராம்ல எதையுமே உடைச்சு போடல, எதுவும் நடக்கல. பாமக ப்ரோக்ராம்ல எதையுமே உடைச்சு போடல, எதுவும் நடக்கல. அந்த இடத்துல கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கூட்டம் வந்திருக்கு, அதுக்கான சரி செய்யறோம்னு சொல்லி கூட அவங்க லெட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல நடக்குது.